தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 10 மணிக்கு தூங்க போகிறீங்க. அப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் டிவி பார்த்துட்டோ, மொபைல் ஃபோன் பார்த்துட்டோ, பொழுத போக்கிட்டு அப்புறம் நீங்கள் தூங்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், காலையில் எந்திரிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நைட்டு வந்து நீங்கள் ஒரு 10 மணிக்கு நீங்கள் உங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம், இல்லை 2 மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க. அல்லது வந்து டிவி பார்க்குறீங்க, அல்லது ஏதாவது சினிமா ஏதாவது பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ உங்கள் மூளை ரொம்ப சோர்வடைஞ்சிரும். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா, டிவி பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா ஏதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் மூளை ரொம்ப சோர்வடைஞ்சிரும். ரொம்ப சோர்வடையும் போது அப்புறம் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலைல வந்து அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து காலையில் எந்திரிக்கிற அந்த வழக்கம், அந்த நல்ல வழக்கம் உங்களுக்கு வந்து எளிதாக இருக்கணும் அப்படின்னா, அதிகாலையிலே ஒரு 5 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க. 5 மணிக்கு எந்திரிக்கிறது எளிதாக இருக்கணுமா, நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறத தவிர்க்கணும். மொபைல் ஃபோன், டிவி இதெல்லாம் பார்க்குறத தவிர்க்கணும். தவிர்த்தா தான் நீங்கள் உங்களுக்கு காலையில் எழுந்திருக்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்கும். நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூளை ரொம்ப சோர்வடைந்த நிலையில் நீங்கள் தூங்குனீங்கன்னாக்கா கண்டிப்பாக காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறத நீங்கள் ஏதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் டிவி, மொபைல் ஃபோனும் பார்க்கணும். நீங்கள் எந்த வேலையும் உங்களுக்குன்னு வேலைகள் இருக்குல்ல, தொழிலில், படிப்பு, இந்த மாதிரி நம்முடைய கடமைகள்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இதெல்லாம் பார்க்கணும். டிவி, மொபைல் ஃபோன் எல்லாம் அதே நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே இதை பார்க்கக்கூடாது. அப்போது நம்ம வந்து ஒரு சாயந்தரம் 6 மணிக்குள்ளே நம்முடைய எல்லா வேலைகளையும் முடிச்சிடணும். அது தொழிலாக இருக்கட்டும், இல்லை படிப்பாக இருக்கட்டும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 6 to 8, 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், மொபைல் ஃபோனு அல்லது டிவி, படம், சினிமா எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதன் பிறகு ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து மீண்டும் அந்த டிவி, மொபைல் ஃபோன் எதையும் பார்க்காம ஒரு 2 மணி நேரம் மூளையை வந்து கொஞ்சம் அதுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அதன் பிறகு தான் நம்ம தூங்குகிறோம் அப்படின்னு. ஒரு 11 மணிக்கு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம வந்து டிவி, மொபைல் எதுவுமே பார்க்கல. அந்த நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். இல்லை நீங்கள் புத்தகம் படிக்கலாம், உங்கள் தொழில் சம்மந்தமாக ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், அதில் குடும்பத்தாரோடு உட்காந்து பேசலாம். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு நீங்கள் தூங்க போகிறீங்கன்னு வைங்க. அப்போ உங்கள் மூளையில் சோர்வு என்பது இல்லை, உற்சாகமாக தான் அது போகுது. அப்படிங்கும்போது நீங்கள் தூங்குறீங்க. அப்போ காலையில் எழுந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமே இருக்குது. காலையில் எழுந்திருக்க சிரமமாக இருக்கிறதுக்கு நிறைய காரணம் என்னென்னா, ரொம்ப நேரம் வரைக்கும் காலைல தூங்குறாங்க அப்படின்னா அது காரணம் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன் பார்க்குறது தான் காரணம். 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த மொபைல் ஃபோனை பார்க்குறதுனால தான் அதை பார்த்துட்டு மிகுந்த மூளை வந்து சோர்வடைஞ்சிருது. அதனால் மிகுதியான மூளைச்சோர்வோடு அவங்க தூங்க போகிறாங்க. அதனால் அவங்களால காலைல எந்திரிக்க முடியல. அதனால் இந்த விதிமுறை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். என்றைக்குமே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 10 மணிக்கு தூங்கலாம், 11 மணிக்கு தூங்கலாம். அதற்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு அதாவது 11 மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா 10லேருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன், டிவி எதுவும் பார்க்காம இருக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து அந்த மூளை வந்து மிகுதியான சோர்வுடன் நீங்கள் தூங்க போகிறத தவிர்க்க முடியும். அப்போ தான் அதிகாலையில் எழுந்திருக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்காது. இது தெரியாமல் நீங்கள் வந்து என்னடா நம்மளால் காலையில் எழுந்திருக்கவே முடியல, நம்ம சோம்பேறி ஆகிட்டோமா அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கையே குறைஞ்சி போயிடும். ஏன்னா காலையில் எந்திரிக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம், உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு நல்ல விஷயம். காலையிலே நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள் என்று பொருள். காலையிலே நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்கள் அன்றைய நாள் வந்து வெற்றியுடன் தொடங்குகிறது என்று பொருள். நீங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, நீங்கள் நினச்சா மாதிரியே 5 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்க. காலையில் ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி நினச்சா மாதிரியே எந்திரிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் நினச்சா மாதிரியே நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் நினைக்கிறீங்க 5 மணி வரைக்கும் 5 மணிக்கு எந்திரிக்கணும் காலையில் அப்படின்ட்டு. ஆனால் உங்களால் 5 மணிக்கு எழுந்திருக்க முடியல, 6 மணிக்கு 6:30க்கு தான் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கல. அப்போ நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க. அப்போ அன்றைய தின வாழ்க்கை வந்து தோல்வியில் தொடங்குகிறது என்று பொருள். உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை இருக்காது. அப்போ நீங்கள் நினச்சா மாதிரியே 5 மணிக்கு எழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைய தினம் வந்து வெற்றியுடன் தொடங்குகிறது என்று பொருள். வெற்றியுடன் தொடங்குகிறது. நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்லணும். நான் நினைத்ததை முடிப்பவன் சொல்கிறாங்களா, அதே மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழணும். அப்போ நாம் ஒன்று நினைக்கிறோம், நம்மளால் அப்படி வாழ முடியல அப்படின்னா நமக்கு தாழ்வு மனப்பான் வரும், தன்னம்பிக்கை குறைபாடு வரும். நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கே இருக்கணும். நாம் ஒன்று நினைப்போம், அது நடக்காதுன்னா யாருக்கு தெரியும். நடக்காமல் போகிறது தான் நிறைய விஷயம் நாம் நினைப்போம், ஆனால் அது நடக்கவே நடக்காது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நாள் சரி காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைப்போம்.
ஆனால் அது நடக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தெரியாமலே நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கை குறைபாடோட நம்ம என்ன பண்ணுவோம், 6:30 வரைக்கும் தூங்கிட்டு இது நம்மளால் இன்னும் முடியாது போலுக்க, அதெல்லாம் காலைல எந்திரிக்கிறது நம்மளால் இன்னும் முடியாது, நாம் வந்து ஒரு ஒரு தகுதியற்றவராகிவிட்டோம், ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போவதற்கு நாம் ஒரு தகுதியற்றவராகிவிட்டோம், நம்ம தலையில் தான் என் போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நாம் ரொம்ப நொந்து போயிட்டுருப்போம். அதனால் நல்ல காரணத்தை ஆராய்ஞ்சு சில விஷயங்களை தவிர்த்துட்டாலே அதுக்கு எந்த ஒரு தோல்விக்கும் அதுக்கான காரணத்தை ஆராயணும். அந்த காரணத்தை வந்து சரி செஞ்சிட்டோனாக்கா அது வெற்றியாக மாற்றப்பட்டு விடும். அதனால் நம்மளால் ஏன் 5 மணிக்கு காலைல எந்திரிக்க முடியல அப்படின்னா, இப்போ நாள் நைட்டு நம்ம என்ன பண்ணோம், அது அப்போ மொதல் நாள் நைட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம மொபைல் ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம தூங்கணும் அப்படின்னா அது அப்போ அந்த செயலை நம்ம தவிர்த்துட்டாலே நமக்கு காலைல எந்திரிக்கிறது இவ்வளோ ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பரவாயில்லையே, நம்ம என்ன நினச்சோம், நம்ம அப்படி இதுதான் காரணம், அதை நம்ம செய்கிற தவறை நம்ம சரி பண்ணிட்டாலே நமக்கு ஏற்படுகிற அந்த தோல்விகளை நம்ம தவிர்க்கலாம், தன்னம்பிக்கை குறைபாடை தவிர்க்கலாம், நம்ம வெற்றியை நோக்கி போகலாம், நம்பிக்கையோடு போகலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வாழணும் அப்படின்னா, இயந்திர அறிவியல் உலகில் வந்து நம்ம வாழணும்னா நமக்கு நிறைய நுட்பங்கள் தெரிஞ்சிருக்கணும், நிறைய பிரச்சனைகள் எதுக்கு என்ன காரணம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் போகணும், தெளிவாக போகணும். இல்லைன்னா நம்ம வந்து நிறைய வாழ்க்கையை தொலைச்சிரும். இந்த மாதிரி நான் இப்போ என்ன சொல்கிறேன், காலைல எந்திரிக்கணும் அப்படின்னா நாள் நைட்டே நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் நம்ம மொபைல் ஃபோன், டிவி எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு நுட்பம். இந்த மாதிரி நுட்பங்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் வாழ்க்கையில் போராட முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்னென்னா இளமை காலத்தில் வந்து ஒரு வேகத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த நுட்பங்கள் தெரியாது. ஒரு வேகம், ஆனால் நிறைய இளமையில் ஏகப்பட்ட வேகம் இருக்கும், நல்ல திறமை இருக்கும், வேகமும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நுட்பங்களை தெரிஞ்சிக்காமல் மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி இளமை காலத்தையே தொலைச்சிருவாங்க. அதனால் அப்படி தான் நிறைய தொலைஞ்சி காலம் கடந்து கூட அவங்களுக்கு அந்த ஞானம் வராது. அதனால் வந்து இந்த மாதிரி நுட்பங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த தோல்வியை நம்ம ஏற்றுக்கவே கூடாது. அதாவது தோல்வி தான் நமக்கு நிரந்தரம் அப்படின்னு ஏற்றுக்கூடாது, தற்காலிகமாக ஏற்றுக்கலாம். தவிர மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம், எதை மாற்றினா நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போடையே நம்ம இருக்கணும். என்றைக்கு வந்து தோல்வி தான் நமக்கு கிடைச்சிது, நமது தலைவிதி தோல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம பெண் வாங்கவே கூடாது. அதனால் அதுக்கான நம்ம தோல்விக்கு என்ன காரணம், பாடம் கற்றுக்கிட்டு நம்மளை மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போவும் ஒரே மாதிரி நம்ம வாழக்கூடாது. நம்ம நிறைய பரிசோதனைகள் பண்ணிவிட்டு அது நம்ம தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு தோல்வியை சரி செஞ்சு வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். வெற்றியை நோக்கி போகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நுட்பங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய நுட்பங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படி பேசணும், அது கூட நிறைய நுட்பம். ரொம்ப வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. வாக்குவாதத்தில் ஈடுபட்டிங்கன்னா உங்களால் வந்து வெற்றியை நோக்கி போகவே முடியாது. அதிலே வந்து உங்களுக்கு வந்து சோர்வடைஞ்சிரும், மூளை சோர்வடைஞ்சிரும், தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடும். அதனால் மற்றவங்கள்ட்ட கவனமாக பேசணும். ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை செஞ்சு தள்ளிடுவேன், கிழிச்சிருவேன், பெருசாக சூப்பராக எப்படி செய்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னடக்கம் இல்லாமல் பேசக்கூடாது. அப்படி நிறைய நுட்பங்கள் இருந்தால் தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே போனால் தான் நம்ம வெற்றியை நோக்கி நம்ம போக முடியும், முயற்சியே பண்ண முடியும். வெற்றி கிடைக்குதோ இல்லையோ அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கு நமக்கு இந்த நுட்பங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் முடியும். இல்லாமல் போனால் நம்ம வந்து முயற்சி கூட பண்ண முடியாது, உட்காந்துருவோம், ஓரமாக உட்காந்துருவோம். நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன் முடியலைன்னு கூட தெரிஞ்சிக்க முடியாமல் ஓரமாக உட்காந்துருவோம். அது மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் முயற்சியிலேருந்து பின் வாங்கிட்டாங்க. அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நுட்பங்கள் இருக்குது. நுட்பங்களை நம்ம கடைபிடிச்சா தான் நம்ம முன்னேற முடியும். முரட்டுத்தனமாக முன்னேறவே முடியாது. முரட்டுத்தனமாக எந்த நுட்பமும் தேவையில்லை. ஒரு வேகத்தோட முரட்டுத்தனமாக எதையுமே நம்ம சாதிக்கவே முடியாது. அந்த நுட்பங்களை தெரிஞ்சுக்கணும். வளைவு நெடிவு சுழிவுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கே வந்து நம்ம குனியணும், எங்கே வந்து நிமிரணும், எங்கே வந்து பணியணும், எங்கே வந்து ஒளியணும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்.